தமிழகத்தின் பல்வேறு துறைகளில் IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கைத்துறை முதன்மை செயலராக வெங்கடேஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை செயலராக சங்கர் நியமிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. சமூக பாதுகாப்பு திட்ட இயக்குநராக காயத்ரி கிருஷ்ணன், கூட்டுறவுத்துறை ஆணையராக லதா ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். உதயநிதி துணை முதல்வராக இருந்தபோது அவரது செயலராக இருந்த பிரதீப் யாதவ் IT துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். தமிழகத்தின் பல்வேறு துறைகளில் IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். உதயநிதி துணை முதல்வராக இருந்தபோது அவரது செயலராக இருந்த பிரதீப் யாதவ் IT துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை செயலராக சங்கர் நியமிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. கைத்தறித்துறையின் முதன்மை செயலராக வெங்கடேஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். சமூக பாதுகாப்பு திட்ட இயக்குநராக காயத்ரி கிருஷ்ணனும், கூட்டுறவுத்துறை ஆணையராக லதாவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் IAS அதிகாரிகள் இடமாற்றம். 3வது நாளாக IAS அதிகாரிகள் இடமாற்றம். உதயநிதி துணை முதல்வராக இருந்தபோது அவரது செயலராக இருந்த பிரதீப் யாதவ் IT துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். கைத்தறித்துறை முதன்மை செயலராக வெங்கடேஷ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழகத்தில் பல்வேறு IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில் உதயநிதி துணை முதல்வராக இருந்தபோது அவரது செயலராக இருந்த பிரதீப் யாதவ் தற்போது நாம் திரையில் பார்க்கிறோம். அவர் தற்போது IT துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சமூக பாதுகாப்பு திட்ட இயக்குநராக காயத்ரி கிருஷ்ணனும், கூட்டுறவுத்துறை ஆணையராக லதாவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கைத்தறித்துறையின் முதன்மை செயலராக வெங்கடேஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். கரூர் மாவட்ட ஆட்சியராக முத்துக்குமரன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சார் ஆட்சியராக அப்துல் ரசாக் நியமனம் செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. மாநில மனித உரிமை ஆணையராக முருகேஷும், வேளாண் துறை இயக்குநராக முரளிதரனும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாநில மனித உரிமை ஆணையராக முருகேஷ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய படத்தை நாம் திரையில் பார்க்கிறோம். அதேபோல கரூர் மாவட்ட ஆட்சியராக முத்துக்குமரன் நியமிக்கப்பட்டிருக்கிறார்.